இங்கதானே தமிழ்நாடு இருந்துச்சு, இங்க காணும். ஏன் திமுக அண்ணா திமுக மாத்திட்டு மொத்தமா போங்க. மக்கள் நல கூட்டணி ஒரு காமெடி பீஸுங்க, ஒரு 7-8 அலையுதுங்க. அமெரிக்கால அம்மா போட்டோவோட அம்மா உணவகத்தை திறந்திருக்கான். சொன்னா கேளு, நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்ட. இப்ப தேர்தல் அறிக்கை பார்த்தா தடையில்லா மின்சாரம்ன்றாங்க. அவங்க மின்சாரத்தை தடை பண்ணதே அவங்கதான். அவங்க ஆட்சியில தான் இருளோடி கடந்தது, தமிழ்நாடே இருளோடி கடந்தது. வானத்துல பிளைட் போனா கீழே இறக்க மாட்டாங்க நைட்டானா. இங்கதானே தமிழ்நாடு இருந்துச்சு, இங்க காணும். அதான் இருளோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இருளோடி போனது. பசங்க படிக்க முடிஞ்சா, ஏதானு பண்ண முடிஞ்சா ஒன்னும் இல்லை. நோகாம நோம்பு கும்புறதுன்னு அவங்க தான். பாருங்களேன், அம்மா உணவகம் நாங்க வந்தோன்னா அண்ணா உணவகம் மாத்துறாராம். அம்மா உப்புன்னா அண்ணா உப்புன்னு மாத்துறாராம். அம்மா சிமெண்ட்னா அம்மா அண்ணா சிமெண்ட்ன்றான். ஏன் திமுக அண்ணா திமுக மாத்திட்டு மொத்தமா போங்க. மாத்த வேணும்ன்றீங்களே, கண்டிப்பா மாத்த கொடுக்கதான் போறோம். ஏன்னா 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிசல்ட் வரப்போது உங்க எல்லாரையும் சட்டி பானையோட வெளியூர் அனுப்பல. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளரே இல்லை. அப்புறம் இந்த கலைஞர் ஐயா அந்த பையனை பார்த்து, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன். என்னது, நான் எதுக்கு சரிப்பட்டு? சொன்னா கேளு, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. இந்த ஆளு குழம்பி போய் என்ன பண்றது தெரியாம அந்த பக்கம் துரைமுருகன் போயிருக்காரு. அவர்கிட்ட பார்த்து, அண்ணன் நீங்களா சொல்லுங்க, நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு. யார் சொன்னது? எங்க அப்பா தான் சொன்னாரு. அவர் சொன்னா சரியாதான் இருக்க, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு அவரும் சொல்ல. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரியாமே சுத்திக்கிட்டு இருக்கு அந்த போஸ்ட். ஒரு நாள் இருக்கும் காலங்களே நம்ம முதலமைச்சரா அறிவிப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்ச நினப்புல இவ்வளவு மண்ணை அள்ளி போட்டுட்டார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி ஒரு காமெடி பீஸுங்க, ஒரு 7-8 அலையுதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி தலைவராக இருந்தாரு வைகோ. அவர் ஏன் இவ்வளவு காமெடினா ஆயிட்டாருன்னே ஒன்றும் புரியல. அங்க பாத்தீங்கன்னா அப்புறம் தள்ளாடிக்கிட்டே விஜயகாந்த் வந்து சேர்ந்தாரு. வந்து சேர்ந்த பிறகு மக்கள் நல விஜயகாந்த் கூட்டணின்னாரு. என்னங்க ரொம்ப லெங்தா இருக்கு, போஸ்டர் எல்லாம் அடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னு பாண்டவர் அணின்னு சுருக்கி வச்சுட்டாரு. அங்க ஒரு பேச்சாளர் ஒரு அம்மா இருக்காங்க, பிரேமலதான்னு ஒரு அம்மா. அந்த அம்மா சொல்றாங்க, அவங்களோட வீட்டு கதையெல்லாம் யாரு கேட்டது? நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அதை சொல்லணும். அதை விட்டுட்டு என் கணவரை பார்த்தா சொக்கநாதராக தெரிகிறார் அப்படின்னா மதுரை கோயில்ல அடிதடி ஆயிடுச்சு. இப்ப ஒரிஜினல் சொக்கநாதரை தூக்கிட்டு விஜயகாந்த் அங்க உட்கார வைக்கிறதா என்னன்னு புரியாம இதுதான் வந்து ஒரே குழப்பமா இருக்கு. பேசுறீங்க ஏங்க, நாங்க ஏதானு விஜயகாந்த் பார்த்து நீ ஒரு குடிகாரன்னு சொன்னோமா? சொன்ன யாரு? எல்லாம் உங்க கட்சிக்காரன் தான் வெளியே வந்துட்டு இவர் குடிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல. இப்ப இந்த சந்திரகுமாருங்கிறவர் வெளியே போய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு மறுநாளே 3 தொகுதி வாங்கிட்டார். வாங்கி அந்த ஆள் சொல்றாரு, அவரை மட்டும் நீங்க தப்பா எடுக்காதீங்க, ஊத்தி கொடுத்த இந்த அம்மாவும் குடிக்கும்னு சொல்லி வெளியே போட்டு உடைச்சது யாரு? நம்மளுடைய கட்சி இல்ல, சாதாரண ஒரு பொது மனிதன். அமெரிக்கால அம்மா போட்டோவோட அம்மா உணவகத்தை திறந்திருக்கான். $1 சாப்பாடு, $1 சாப்பாடு அங்க திறந்திருக்கா. அப்போ அந்த திட்டம் எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு. லாட்டரி சீட்டை ஒழிப்போம் சொன்னோம், ஒழிச்சமா இல்லையா? தாலிக்கு தங்கம் சொன்னோம், கொடுத்தமா இல்லையா? மடிக்கணினி கொடுப்போம்னோ, கொடுத்தமா இல்லையா? சைக்கிள் கொடுப்போம்னோ, கொடுத்தமா இல்லையா? எதை நாங்க செய்யல, எதை நீங்க வந்து சொன்னீர்களா? சொன்னீங்க. நீங்க 2 ஏக்கரா நிலம் கொடுப்பேன், கொடுத்தீங்களா? சாராய கடை மொத்தமா திறந்து வச்சுட்டு நீங்க சாராயத்தை ஒழிப்போம், அது மது ஒழிப்பு திட்டமா. அப்புறம் உள்ள நுழைஞ்சோடனே ஆட்சிக்கு வந்தோடனே அவர் டயலாக் எப்போதுமே யூஸ்வலா, நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் ஒத்துக்கொள்ளாததால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னு சட்டசபையிலே தீர்மானத்தை போட்டுருவார். ஒரே ஒரு கையெழுத்துல நிறுத்தலாம்ல? பஞ்சாப் மாநிலத்தில் நிதிஷ்குமார் ஒரே கையெழுத்து ஒரே நாள்ல நிறுத்தினார் இல்ல? முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா இவரால முடியாது.